ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு பாமர தமிழ்ல ரொம்ப அழகா அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல நம்ம சக்தி என்ன ஒரு பெரிய டெரர் வில்லன். அவர் அண்ணா கொஞ்சம் ஏச்சு காமிங்க. டெரர் வில்லன் அந்த கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா டக்குன்னு எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அவரை நான் சாஃப்டாவே பார்த்துருக்கேன். என்ன கேரக்டர் நான் தான்ப்பா வில்லன்னாரு. அண்ணா என்கிட்ட மட்டும் சொல்றது உன்னை பார்த்தா என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கேரக்டரா கதைக்களமோட வரும்போது அது நல்லா இருக்கும். ஏன்னு சொல்றேன்னா நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ கரான்னு ஒரு மூவி. நானும் என்னுடைய இனிய நண்பர் குணாஜி பொங்கி எழுந்துட்டு போனாரு. அவரு என் படத்துல ஒரு முக்கியமான என்னுடைய ரைட் ஹேண்ட் கேரக்டர் பண்ணாரு. அதுல நான் வில்லனா நடிச்சிருக்கேன். பட் எனக்கே பார்க்கும்போது கூட இல்ல என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வில்லனா அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமோ. ஏன்னா அது கேரக்டரா அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த குட் பாய் இமேஜுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு சாஃப்ட் நேச்சரா இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த படத்துல என்னுடைய ரோல் அப்படி அப்படி இருக்கு. அது பாலு சார் தான் சொல்லணும் அவர் எப்படி அதை பண்ணியிருக்காரு, எப்படி எடிட் பண்ணியிருக்காருன்னு. நாங்க பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. என்ன சார் வந்திருக்கா அண்ட் மாஸ்டர் அண்ட் சபரி சார் ரொம்ப முக்கியமா படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லா அவங்களுடைய இதில் தான் பண்ணது. ரொம்ப இனிய பண்பாளர். அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படம் அறம் செய் படத்துடைய பிஆர்ஓ சாவித்ரி மேடம் பின்னாடி வந்து நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு அவங்களுக்காக தான் நான் மெயினா இன்னைக்கு வந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு படம் என்னோட படம் வருது நான் பிஆர்ஓ பண்றேன் நீங்க வரலனா எப்படி அப்படின்னாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால வர முடியாத சுச்சுவேஷனா இருந்தது. அதனால தான் லாஸ்ட் மினிட்டா வந்தேன். பட் அவங்களுடைய அந்த ஒரு அன்பான அழைப்பை ஏற்று நான் இன்னைக்கு வர வேண்டியதா இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்டு இணை இயக்குனரா இந்த படத்துல ஒர்க் பண்ண இயக்குனர் ஜீவரத்னம் சார் அவர்கள். இப்போ குணாஜி பேசும்போது சொன்னார் இல்லையா அந்த சென்சார் அவர் மட்டும் சொல்லியிருந்தா நான் போய் சென்சாரை பிடிச்சிருவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவேன். அதெல்லாம் அந்த ஜீவாங்க, இந்த ஜீவா இல்லை. ஏதாவது மாத்தி போற வகையில நமக்கு ஏதாவது பொட்டலத்தை போட்டு விட்டுறாதீங்க. இப்பெல்லாம் குடிச்சா கூட 10 லட்சம் கிடைக்கும், நடிச்சா காசே வரமாட்டேங்குது. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்றோம். ஸோ அதனால நம்ம மேல எதுவும் போட்டு விட்டுறாதீங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு படத்துல இன்னொரு அதின் ஒரு பையன் நம்மளுடைய சகோதரர் அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அண்ட் கேமராமேன் கண்ணா இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரா சொன்னா மேனேஜர் பாஸ்கர் சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த படம் இயக்குனர் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக பத்திரிகையாளர் நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன்.